என்னை ஊழியத்திற்கு அழைச்சாரு. நானும் திக்குவாயி மந்தன், திக்கி திக்கி பேசுவேன், ஒன்னுத்துக்கும் உதவாதவன். திக்குவாயி கர்த்தருடைய சித்தத்திற்கும் கர்த்தருடைய திட்டத்திற்கும் கர்த்தருடைய அழைப்புக்கு இதெல்லாம் ஒரு தடையா இருக்குமா? கர்த்தர் நாள் வந்தது நாவின் கட்டுகளை அழிக்கிறதற்கும் என்னை உங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ண வைக்கவும் கர்த்தர் சத்தியம் உள்ளவர். காலையில என் பையன் சீக்கிரமா வந்துட்டான். ஒண்டியா உக்கான்னு தனியா உக்கான்னு பிரசங்கம் பண்ணுகிறான். ஒண்டியா இன்னைக்கு காலையில பேசுறதா ஒண்டியா பேசினுக்கிறான். சர்ச்சில் எல்லா ஜனசாதி லைட்டும் எரியல. என்னப்பா யாருமே, நான் வரும்போது சர்ச்சில் யாருமே காணோம். பார்த்தா இவன் மூலையில, இவனு தும்துணுக்கிறான், மூலையில இருக்கிறான். இவன் தான் பார்த்து பேசினுக்கிறான், பிரசங்கம் பண்ணுகிறான். அவனுக்கு நான் சொன்னேன், மகனே இதே மாதிரி தான் உங்க அப்பா ஒரு காலத்துல லூஸ் மாதிரி, இதே மாதிரி தான் வனாந்தரத்துல ஒரு கல்லு மேலன்னு சொல்ல, ஆனா வனாந்தரத்துல சொன்னேன். கல்லு மேல ஏறி நின்னுங்க, ஹைட் ப்ராப்ளம், கல்லு மேல ஏறி நின்னுக்குன்னு யாருமே இல்ல அந்த வனாந்தரத்துல. நான் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணேன். தூலா மரா காபா தாரா அன்னி பாஷையிலையும் பிரசங்கம் பண்றேன். எனக்கே கேலி தான், எனக்கே சிரிப்பு தான். எதுக்கு இந்த வனாந்தரத்துல பேசுற, எதுக்கு பேச, பேய் சும்மா இருப்பானா? டேய் இங்க பைத்தியக்கார மாதிரி இங்கேயாண்டா பேசுற? அப்படிதான் பேசினேன் மகனே, அப்படி பேசின உங்க அப்பா தாமசத்தான் இன்னைக்கு ஒரு சபையில கர்த்தர் பேச வச்சிருக்கிறாரு. நீ தனியா நீங்க பேசுற இல்லையா? நீ ஒரு நாள் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? இப்ப பேசத்தான வச்சுங்க. ஒரு நாள் கர்த்தர் உன்னையும் திரளான கூட்டத்துக்கு முன்ன பேச வைப்பாரு. புரியுதா? இன்னைக்கு அற்பமா இருக்கலாம், பரியாசமா இருக்கலாம், கேலி பண்ணலாம். வாய்க்கால வெட்டு பள்ளம் வெட்டும் போது கேலி பண்ணுவாங்க. பேழைய செய்யும் போது நோவா பேழை செஞ்சார எல்லாம் கேலி பண்ணுவாங்க. ஆனா வரும்போது தான் தெரியும். ஆகையால கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும், ஒன்றும் விழுந்து போகாது. இப்படி கர்த்தரால வளர்க்கப்பட்டவங்க, தேவ சன்னிதானத்திலே ஊழியக்காரங்கிட்ட சத்தியத்துல வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உயர்ந்து இருப்பாங்க. அதனால தான் சொல்றேன், உனக்கு வாய்ப்பு இருந்தா, மனசு இருந்தா, வாசல் திறக்கப்பட்டு இருக்கு.